மார்ச் 25 நைட்ல இருந்து மார்ச் 26 அதிகாலை வரைக்கும் உக்ரைனோட நேரப்படி மொத்த ரஷ்யா 117க்கும் மேற்பட்ட ட்ரோன்களை உக்ரைனுக்குள்ள ஏவி விட்டுருக்காங்க. வேவ் பை வேவ். இந்த பதிவு ரெக்கார்ட் பண்றதுக்கு முன்னாடி கூட ரஷ்ய தரப்பு வந்து அடுத்த வேவ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற செய்திகள்லாம் வருது. ஆனால் இந்த நடந்த வேவ்ல மேசிவ் ஸ்ட்ரைக், அதாவது பிரதானமான தாக்குதல்கள் எந்த பகுதியில் இருந்திருக்குன்னா கார்வீரிக் பகுதியில் இருந்திருக்கு. இந்த கார்வீரிக் பகுதியில் வேர் ஹவுஸ், குடோன்ஸு, இண்டஸ்ட்ரியல் ஃபெசிலிட்டிஸ் இதெல்லாம் குறி வச்சு தாக்கி அழிச்சிக்கிறாங்க. அடுத்த மிக பெரும் கான்சன்ட்ரேஷன் சுமி. ஏன்னா இந்த சுமியில இருந்தால் பெல்கிராட் பகுதி கர்ஸ்க்கு. இந்த பெல்கிராடுங்கிறது டைவர்ஷன் அட்டாக் தான். அது பெருமளவில் வந்து பார்த்தீங்கன்னா விட்ரா பண்ண ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க. இந்த தாக்குதல் பண்ண போறாங்களா அதோட வீரியம் குறைஞ்சிருச்சு. டெமோடெஃப்கா பகுதியில் இருந்தெல்லாம் கொஞ்சம் பின்வாங்கிட்டு இருக்காங்க உக்ரைனோட வீரர்கள் அப்படிங்கூட சொல்லப்பட்டது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்பேன் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது போல. ஏன்னா சப்ளை லைன்ஸ் வேணும். திடீர்னு ஒரு இடத்துல உள்ள பூந்து ஏதாவது பண்ணலாமா அப்படிங்கிற பார்த்தாங்க. பேச்சுவார்த்தைகள்லாம் முடிஞ்சிருச்சு இல்லையா? ஸோ அதனால அங்கேயும் அட்டாக் பண்ணுறது வேஸ்ட் தான். ரிட்டர்ன் வாங்கப்பா, ஒன்றும் பெருசாக பண்ண முடியல அப்படிங்கிற போல முயற்சியை கைவிட்டாங்களா உக்ரைன் அப்படிங்கிற போல தெரியல. இல்லை திரும்பவும் பூஸ்ட் குடிச்சிட்டு வந்து திரும்ப வேறு பக்கத்தில் போய் முட்டலாமா அப்படிங்கிற முட்டுவாங்களா அப்படிங்கிற போல தெரியல. அது சின்ன பையனாக இருக்கும்போது ஸ்கூல் முடிச்சுட்டு வரும்போது தெக்கேஷிஸ் கேசல் அப்படின்னு ஒரு இது ஓடும். எல்லாரும் விட்டுருவாங்க, அவங்க ஓடுவாங்க, ஒரு இதாக வந்து கழிச்சுட்டு ஓடுவாங்க இல்லையா? ஸோ அது போல் வந்து அது பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு இடத்துல பிளாக்காக வச்சுருப்பாங்க. ஓடி போய் முட்டினீங்க அப்படின்னா அது ஓப்பன் ஆச்சுன்னா நம்ம அடுத்தடுத்ததுக்கு போயிட்டு இருக்கலாம். இல்லைன்னா எல்லா இடத்துலையும் வந்து செவரு மாதிரி இருக்கும், ஒரு இடத்துல மட்டும் ஓப்பன் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அது போல் அந்த கேம் எனக்கு ஞாபகம் வந்துடுச்சு. ஸோ அதனால உங்களுக்கு சொல்ல வந்தேன். ஸோ வேறு பக்கத்தில் போய் முட்டி பார்க்கலாமா அப்படிங்கும்போது உக்ரைன் தரப்பு வந்து முட்டினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இந்த இடத்துல ஸ்ட்ராங்காக இருக்குது ஒரு. அதனால வேறு டோரில் போய் முட்டலாம் அப்படிங்கிற போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு வெயிட் பண்ணி பார்த்தோன்னா ஸோ உக்ரைன் பயங்கரமான தாக்குதலை சந்திச்சுக்கிறாங்க. உடனே ஜெலன்ஸ்கி அவர்கள் என்ன செஞ்சுக்கிறார், அமெரிக்கா புது சென்ஷனை போடுங்கப்பா, 100க்கும் மேலே ட்ரோன் தாக்குதல் பண்ணிட்டாங்கப்பா, பார்த்தா தெரியலையா சீஸ்ஃபயரை மீறிட்டாங்கப்பா அப்படிங்கிறதோட அவங்க தரப்புலேருந்து சொல்ல. அதாவது அந்த சீஸ்ஃபயருக்கு வரும். அது மட்டும் இல்லாமல் இவர் என்ன சொல்லிக்கிறாருன்னா, எங்ககிட்ட ராணுவத்துக்கு கொடுக்கறதுக்கே பணம் இல்லைங்க அப்படிங்கிற சொல்லிக்கிறாரு. அப்புறம் எப்படிங்க இவ்வளோ பேர் இருக்காங்க, காசு வாங்க மேலே சண்டை பிடிச்சிட்டு இருக்காங்களா? அப்புறம் என்ன லட்சமாக தரீங்க 18க்கு மேலே இருக்கிறவங்களுக்குலாம் அப்படிங்கிற கேள்வி வருது. ஏதோ சொல்கிறாரு, நம்ம நம்பிக்குவோம். அப்போ தான் தொடர்ந்து செய்திகள் தருவார். இல்லைன்னா கோச்சிட்டு வீடியோ போட விட்டாருன்னு என்ன பண்ணுறது நம்மளுக்கு அப்புறம் பொழப்பு. சரி ஓகே, அடுத்த செய்திக்கு, அதாவது இந்த கருங்கடல் நடக்கக்கூடிய விஷயம் டீலிங்க்கு வந்துடலாம். அதாவது இந்த டீலிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சிக்கல். இந்த ஃபஸ்ட்டு சீஸ்ஃபயருக்கு அது என்ன ஆயிருக்குது சம்பவம் அப்படின்னா, ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் மார்ச் 18 சீஸ்ஃபயர் ஒப்பந்தம் அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் டீல் சைன் ஆயிருக்கு. அதனால ரஷ்யா உக்ரைனுக்குள்ள தாக்குதல் பண்றது நிப்பாட்டிக்கிறாங்க. இப்போ உக்ரைனுக்கு அமெரிக்காவுக்கும் கையெழுத்து ஒப்பந்தம் இந்த சீஸ்ஃபயர் ஒப்பந்தமானது மார்ச் 25. ஸோ மார்ச் 25க்கு மேலே தான் ரஷ்யாவுக்குள்ள இருக்கக்கூடிய எந்த ஒரு ஆயில் ரிஃபைனரி எலக்ட்ரிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேலே தாக்க மாட்டேன்னு உக்ரைன் சொல்றாங்க. ஒரு 7 நாள் டிஃபரன்ஸ் இருக்குது. அந்த 7 நாள் டிஃபரன்ஸ் உக்ரைனுக்கு அட்வான்டேஜா இருக்கு இல்லையா? ஸோ இப்போ அது பேசுபொருளாக மாறிக்குது. அப்போ 7 நாளைக்கு முன்னாடி இந்த சீஸ்ஃபயர் முடிஞ்சிடும். 7 நாளைக்கு முன்னாடி இந்த சீஸ்ஃபயர் முடிஞ்சிருச்சு அப்படின்னா ரஷ்யா என்ன தாக்குவாங்களா அந்த 7 நாள் கேப்ல? அப்போ அந்த 7 நாள் உக்ரைனால எதுவும் செய்ய முடியாதா அப்படிங்கிற கேள்விகள் வருது. இல்லை அவங்க அந்த சீஸ்ஃபயர்லேருந்து வெளியே வந்துடுவாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. என்ன நடக்கும்னு தெரியல. ஏன்னா இது சீஸ்ஃபயர் இருதரப்புலையும் மாறுறாங்க. அது ப்ராப்பராக பேச்சுவார்த்தை இல்லை. நீங்கள் ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்கிட்டீங்களா? ஓகே, கையெழுத்து போட்டாச்சு, இதோ டீல் முடிஞ்சுன்னு ரஷ்யாவோட கையெழுத்து போட்டுக்கிறது. அதுக்கப்புறம் போய் உக்ரைனோட பேசி ப்ரெஷர் கொடுத்து அவங்கள ஒத்து வச்சுட்டாங்கன்னா அவங்க வேற தேதியில் போடுறாங்க. இதெல்லாம் என்ன பிஸ்னஸ் டீலு அப்படிங்கிற தெரியல. பலரும் சாரிட்டு இருக்கிறாங்க அனலிஸ்ட் தரப்பு வந்து, இப்படியெல்லாம் யாராவது ஒருத்தவங்க பிஸ்னஸ் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது போல. எது எப்படியோ இது போல் நடந்திருக்கு. வம்படையா ஏதோ ஒரு பக்கத்தில் கிள்ளி விட்டு ஒருத்தங்க மேலே பஞ்சர் ஆக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே செய்கிற மாதிரியான ஒரு டீல் மாதிரி தெரியுது அப்படிங்கிற சொல்கிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போது அடுத்தது கருங்கடல் டீலுக்கு வந்துட்டாங்க. இப்போ இந்த கருங்கடல் டீலில் அன்கண்டிஷனல் சீஸ்ஃபயர் அப்படிங்கிறதெல்லாம் இந்த கருங்கடலில் கிடையாதுங்க. அதுக்கெல்லாம் நாங்கள் ஒத்துக்கவே இல்லைங்க அப்படிங்கிற ரஷ்ய தரப்பு தெளிவாக சொல்லிக்கிறாங்க. சரி ஓகே, அப்போ எதுதான் சீஸ்ஃபயர் என்ன தான் இருக்குன்னா அதை பற்றின எந்த ஒரு தெளிவுமே வரல. 18ஆம் தேதி போட்டதே இப்போ வரைக்கும் என்ன போட்டுக்கிறாங்க ஏது போட்டுக்கிறாங்கன்னு தெளிவு வர மாட்டேங்குது சீஸ்ஃபயருக்கு. இப்போ கருங்கடலை சொல்லிக்கிறாங்க. இதுக்கு என்ன மாதிரியான சீஸ்ஃபயர் விளக்கங்கள் வரப்போகுது அப்படிங்கிறது தெரியல. அதாவது இந்த கருங்கடலை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா ஏகப்பட்ட கண்டிஷன்ஸ் இந்த கருங்கடல் சீஸ்ஃபயர் நடக்கிறதுக்கு இருக்கு. அந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் மீட் அவுட் ஆனா மட்டும்தான் இந்த சீஸ்ஃபயர் ஆக்டிவேட் ஆகும் அப்படின்னு ரஷ்ய தரப்பு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் சீஸ்ஃபயர்ல ரஷ்யாவுக்கு எப்படி அட்வான்டேஜ் கிடைச்சதோ உக்ரைனுக்கு எப்படி அட்வான்டேஜ் கிடைச்சதோ அதே போல இந்த செகண்ட் சீஸ்ஃபயர்ல ரஷ்யாவுக்கு அட்வான்டேஜ் கிடைக்குமா? ஏன்னா கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அந்த கண்டிஷன்ஸ்லாம் செட் பண்ணும் உக்ரைன். செட் பண்ணி ஓகேன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் ரஷ்யா அந்த சீஸ்ஃபயருக்குள்ள வருவாங்க.
ஸோ இது போல இருக்கிறதுனால எப்படி இதை பண்ணுவாங்க? ஏன்னா இதில் ரஷ்ய தரப்பு வந்து என்ன குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்கன்னா, உக்ரைனில் தானியம் இருக்குதுங்க. அதை நீங்கள் போர்ட்டில் போய் வெறுங்கப்பல்லேருந்து தானியத்தை ஏற்றிக்குவீங்க. அங்கிருந்து கிளம்பி போயிடுவீங்க. போய் தானியத்தை இறக்கி வச்சிருவீங்க. திருப்பி அந்த கப்பல் இங்கே வருங்க. அப்படி வரும்போது ஆயுதத்தை ஏற்றிட்டு வந்துருச்சுன்னா நாங்கள் என்னங்க பண்ணுறது? அப்படிங்கிறவங்கள ரஷ்ய தரப்பு வந்து நியாயமாக கேட்குறாங்க. அது எப்படி? இதுக்கு தனியாக ஒரு கவுன்சில் அமைச்சு ரஷ்யாவிலேருந்து கொஞ்சம் நபர், உக்ரைன்லேருந்து கொஞ்சம் நபர், அமெரிக்காலேருந்து கொஞ்சம் நபர்னு அந்த போர்ட்லேயே உட்காந்து கழுகு மாதிரி பார்த்துட்டு இதில் ஒன்றும் இல்லை, ஆயுதம்லாம் இல்லை, வெடிமருந்துகள்லாம் இல்லைன்னு அப்படி ஒத்துக்கிட்டு அதுக்கப்புறம் தான் அதை ப்ராசஸ் பண்ணுவாங்களா என்ன ஏதுங்கெல்லாம் தெரில. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அதனால தான் ரஷ்ய தரப்பு வந்து பல கண்டிஷன்ஸ் வச்சுருக்கிறாங்க. அந்த கண்டிஷன்லாம் மீட் அவுட் ஆகணும். ஸோ இப்போ இனிஷியேட் எடுக்க வேண்டியது உக்ரைன். ஸோ உக்ரைன் செய்கிறாங்களா என்ன ஏதுங்கெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். நான் ரொம்ப கொலப்ரேஷன் பிடிச்ச மாதிரியான ஒரு சீஸ் ஃபயர் தான். இதை அமெரிக்காவோட சிஏ டேரக்டர் இருக்கிறாங்க இல்லையா, ஸோ அவங்க தரப்புலேருந்தே தெளிவாக சொல்லிக்கிறாங்க. அதாவது போரே பரவாயில்ல, நீங்கள் சீஸ் ஃபயர் போகிறேன்னு ஏதாவது கொலப்ரேஷன் பிடிச்சது போட்டு விட்டீங்க அப்படின்னா, அது பிரச்சனை இருக்கக்கூடிய சீஸ் ஃபயர் ஏதாவது போட்டுட்டீங்க அப்படின்னா நாளைக்கு அது பெருஞ்சிக்கலாயிரும், பார்த்துக்குங்க அப்படிங்கிறது போல இன்டெலிஜென்ஸ், அமெரிக்கா இன்டெலிஜென்ஸ் தரப்புலேருந்து வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் சிஐஏவோட டேரக்டரான ராட்க்ளிஃப் அவர்கள் இருக்கிறார் இல்லையா, அவர் என்ன சொல்லிக்கிறார் அப்படின்னா, செனட் சபையில் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது, உக்ரைன் சண்டை தான் போடுவேன்னா போய் சண்டை பிடிக்கிட்டு வெறுங்காய் போய் சண்டை பிடிக்கிட்டு போங்க அப்படிங்கிறது போல அவர் தரப்பு வந்து ஆக்ரோஷமாக பேசிக்கிறாரு. சும்மா சண்டை சண்டை சண்டைனா போய் வெறுங்கையில் பிடிக்கிட்டேன், எதுக்கு நம்மகிட்ட வராங்க? பேச்சுவார்த்தைனா ஏன்னா கரெக்டாக கேட்டு நடந்துக்கணும். ஒரு சைடு வராங்கல்ல, எவ்வளோ பெரிய ஆள், அவங்களும் இறங்கி வராங்களா, அப்புறம் இவங்க இறங்கி வரணும்ல அப்படிங்கிறது போல இவங்க தரப்பு வந்து ஆக்ரோஷமாக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அதே போல செயலில் காமிச்சாங்கன்னா பரவாயில்ல, ஆனால் ஏதோ ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கிறது மாதிரிலாம் தெரியுது அப்படிங்கிற போல இருக்கு. அது மட்டும் இல்லாமல் கசகஸ்தான், அஸ்தானா இருக்கு இல்லையா, கசகஸ்தானோட கேபிட்டல். ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வருத்தங்கள் தெரிவிச்சுக்கிறாங்க. என்னங்க இன்டர்நேஷ்னல் பைப்லைனுங்க, அதில் இருக்குங்க அடிச்சிங்க உக்ரைனுங்க அப்படிங்கிறதால அவங்க தரப்புலேருந்து கன்சர்ன் ஆகி வருத்தங்களை தெரிவிச்சுக்கிறாங்க. ஸோ அந்த வருத்தங்கள் உக்ரைன் சீண்டுமா பா அப்படிங்கிறது போல் அவங்க தூக்கி வீசிடுவாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா திருப்பி தாக்குதல் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது போல். அமெரிக்காவுக்கு சிக்கல் தான், அமெரிக்கா எதுவும் சொன்ன மாதிரி தெரியல. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா பீட்டர் சிசார்ட் அவர்கள் ரஷ்யாவுக்கு வர போகிறாராமா. ஏன்னா இந்த கேஸு இதெல்லாம் ஸ்டேக்னண்ட்டாக அப்படியே ரெடியூஸ் ஆகிட்டு இருக்கு இல்லையா, அங்கே ரிசோர்ஸ் வேறு கம்மியாகிட்டு இருக்கு. ஸோ உடனே ஒரு ஆள் வந்துக்கிறார் பாருங்க, யூரோப்பியன் யூனியன்லேருந்து பீட்டர் சிசார்ட் அவர் வந்துட்டாரா, ரஷ்யாவில் வந்து இதுக்கு மேலே பேச போகிறாருங்க. ஆயில் கேஸ் வர்றதுக்கு வேறு ஏதாவது வழி இருக்குங்களா, ஏதாவது ஆல்டர்னேட் இருக்குதுங்களா, ஏதாவது பார்த்து பண்ண முடியுங்களா அப்படிங்கிற கேட்கறதுக்கு வந்து போல தெரியுது. அதாவது இதுக்குன்னே வச்சுருக்குறாங்க, நாங்கள் செய்கிறதெல்லாம் செய்வோம், பேசலாம் பேசுவோம், நீ எங்களுக்கு எதிரில் பேசுகிற மாதிரியே நடிக்கணும் புரியுதா, ஆனால் செயல் செஞ்சக்கூடாது, அப்படியே வச்சுக்கணும். நாங்கள் பேசுகிறோன்னா நீ வீட்டோ போடுற, அது போடுற, இது போடுறேன்னு சொல்லு, அதுக்கப்புறம் நீண்ட நேரத்துக்கு அப்புறம் நீ அது போல பண்ண அப்படின்னு பேசி வச்சு செய்வாங்களா அப்படின்னு சந்தேகங்கள் பலருக்கு இருக்குது. இதெல்லாம் நம்மளுக்கு ரொம்ப நாளைக்கு முன்னாடி இருந்திருக்கு. ஹங்கேரி பேசுறதுலாம் நல்லா தான் பேசுகிறாங்க, ஆனால் செய்யும் போது வேறு மாதிரி ஆயிடுதே அப்படிங்கிறது. ஏன்னா 14 கட்ட பொருளாதார தடை வந்திருக்காது இல்லையா, வீட்டோ வீட்டோ அப்படின்னு வீட்டோ போட்டிருந்தாங்கன்னா வந்திருக்குமா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அதாவது நேக்கா அவங்க வந்து ஆக்ரோஷம் பிடிச்சி எல்லாத்துக்கும் சாங்ஷன் அப்படின்னு வருவாங்க, இல்லை இதுக்கெல்லாம் விலக்கு கொடுங்கன்னு அவங்களுக்கு விலக்கு வேணும். அதான் ஹங்கேரி வச்சு சொல்லி இப்படி பார்த்தீங்களா ரஷ்யா, உங்களுக்காக நான் பேசியிருக்கேன், அதனால நான் சொல்கிறத கொஞ்சம் எனக்காக நீங்கள் இறங்கி வாங்க அப்படின்னு பேசுறதுக்காகவே ஒரு ஆளை செதுக்கி செஞ்சு வச்சுருப்பாங்க போல தெரியுது அப்படிங்கிற சில அனலிஸ்ட் தரப்பு இருக்குது. சரி ஓகே, பீட்டர் சிசார்ட் அவர்கள் ரஷ்யாவுக்கு போக போகிறாரு. இப்போ என்ன மாதிரியான பேசி முடிவுகள், எப்படி கேஸ் பைப் லைன்லாம் ஒர்க் ஆக போகுது, என்ன ஏதுங்கெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்தது அப்படியே யூகே கிட்ட வந்துட்டோம் அப்படின்னா, யூகே தரப்புன்னு என்ன சொல்லிக்கிறாங்கன்னு, இதுதாங்க சான்ஸு, அப்படியே அழுத்தி புட்டிச்சு நெருக்கி ஃபுல் சீஸ் ஃபயர் ஒத்துக்குவீங்க, அப்போ தான் ஃபுல்லாக நெட்டு கட்டிக்க முடியும் இல்லைங்களா அப்படிங்கிற கேள்விகள் பல அனலிஸ்ட் வந்துருக்கு. காலையில் பதிவுகள் பார்த்துட்டீங்கன்னா என்ன நெட்டுன்றது புரிஞ்சிருக்கும். அது ப்ரிப்பேர் ஆகணும், அதுக்காக ஃபுல் சீஸ் ஃபயர்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏதோ இந்த அளவுக்கு நடக்குது, அது வரைக்கும் சந்தோஷம் அப்படிங்கிற சிலர் தரப்புல இருந்து இருக்கு. ஏதாவது பேச்சுவார்த்தைகள் முடிச்சிட்டாங்கன்னா பரவாயில்ல இல்லையா. அது மட்டும் இல்லாமல் இதே யூகே தரப்பு வந்து என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, அதாவது 2025 ரூப்பான ஒரு விஷயத்த செஞ்சுக்கிறீங்க அப்படின்னா உக்ரைன் ஏன்னா எங்கள் ஷேர் பேஸ் அடிச்சிங்களா, அதுதான் சேட்டலைட் இமேஜ்ல எல்லாம் பார்த்தாச்சு, நல்லா அடி விழுந்துருப்பா தெரியுது. இந்த அம்யூனிஷன் டிப்போலாம் பரவாயில்லையே அப்படிங்க, இதே பேஸில் இதே அம்யூனிஷன் டிப்போ பல தடவை அடிச்சுக்கிட்டாங்க, அதனால அது ரெடி ஆகிட்டு தான் இருக்குது. அங்கேயே தான் ரஷ்யா வைக்கிறாங்க, ஏனே தெரியல. பட் இருந்தாலும் அந்த இடத்துல தாக்குதல் நடக்குது, ஒருத்தனையும் மிக பெருமளவில் தீ விபத்துகள் நடக்குது, வெடி விபத்துகள் நடக்குது. ஸோ அதில் திரும்பி இது போல் ஒரு விபத்துகள் இந்த 2025 மாபெரும் சம்பவங்க அப்படிங்கிறது போல யூகே தரப்பு வந்து மெச்சிருக்கிறாங்க. அது எந்த அளவுக்கு கை கொடுக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏன்னா தினந்தோறும் 100 ட்ரோன்கள் வருது, பெருமளவில் எதுவும் கை கொடுத்த மாதிரி தெரியலையே. ஏர் ஸ்ட்ரைக் பெருமளவில் கம்மியாகுதான்னு கேட்டால் அதுவும் இல்லை, 1000 தொற்றோம் அப்படிங்கிறத சொல்லிட்டு இருக்கிறாங்க. பெருமளவில் இல்லை, மிசைல் தாக்குதல் வேணால் மேபி டிலே பண்ணலாம், அதுவும் சீஸ் ஃபயர் வேறு, எலக்ட்ரிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் அடுத்த 30 நாளைக்கு எதுவும் செய்ய முடியாது.
ஆனால் ஹோல்டு பண்ணி 30 நாட்கள் எல்லாம் ரெடி பண்ணதுக்கப்புறமா சீஸ்ஃபயர் ஃபஸ்ட்டு முடியறது ரஷ்யாவுக்கு தான். எடுத்து தட்டிடுவாங்களா அப்படின்ற கேள்விகள் வருது. வெயிட் பண்ணி பார்ப்போம். பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம் எலக்ட்ரிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னால ரஷ்யா கிட்ட வந்து ஜாப்ரோசேசியா பகுதி அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு இல்லையா, அது அமெரிக்கா கண்ட்ரோல் கொடுங்கலாம் பேசியிருந்துக்கிறாங்க. அதெல்லாம் யாருக்கும் தர முடியாது, உக்ரைனுக்கும் தர முடியாது, அமெரிக்காவும் தர முடியாது, எல்லாம் போங்க வெளியே அப்படிங்கிறது போல ரஷ்யா தரப்பு வந்து டோரை சத்தி அனுப்பி விட்டாங்க. ஸோ அந்த பகுதி ரஷ்யாவுக்கு தான், அது அவங்களோட தான் அப்படிங்கிற மாற்றுக்கருத்தில். ஸோ பேச்சுவார்த்தையில் இந்த 4 ஒப்லாஸ்டில் 1 இல்லை 2 ஒப்லாஸ் ரஷ்யா விட்டு கொடுக்குற மாதிரி வரும். லுஹான்ஸ்க் ஃபுல்லாக எடுத்தாச்சு. டொனஸ்க், ஜாப்ரோசேஷியா இல்லை கர்சன் ஏதோ 2 ரஷ்யாவுக்கு கிடைக்குமா கூடுதலா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. இல்லை 1 கிடைக்குமா, டொனஸ்க் முழுவதும் விட்டுறணும் அப்படிங்கிறது போல. ஏன்னா ரஷ்யா ஒரு அஃபென்சிவ் ஆப்ரேஷன் பெருசாக செய்வாங்க. ஸோ அதுக்கு முடிவில் இந்த சீஸ்ஃபயரோட இறுதி முடிவு வரும் அப்படிங்கிற சொல்கிறாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பதிவில் பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பதிவை நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கா, பிடிச்சி நான் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம இந்த பதிவை பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த பதிவு நல்லா இருக்கும்னு நம்பிக்கை. அடுத்த போய் உங்களை சந்திக்கிறேன். அது ஸ்டே சேஃப். பை.